ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ராதிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 5-6 வீடுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் வருமானம் வருதுங்க. அதை வச்சுட்டு இவங்க வீட்டிலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியானவங்க. இவங்களுடைய அப்பா வீட்டு சைடும் நல்ல ஒரு வசதியானவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு 3 வீடு விட்டு அந்த வாடகைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்கள தனிமையிலே விட்டுட்டாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா அவங்களுடைய அண்ணாவோடையே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு மணமகன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. தன்னை நல்லா புரிஞ்சிக்கணும், தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு அப்பாவாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவு அதாவது சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தாலும் ஓகே, நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதும்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா காவேரி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பாண்டிச்சேரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோசை இருக்கிறதுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நல்ல வரன் அமையணும் இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுனால வரக்கூடியவர் இதுக்கு நாகதோஷ ஜாதகமாக வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு இல்லைனா பரிகாரம் ஏதாவது முடிச்சுட்டு இவங்கள பார்த்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், அதாவது ஒரு டிகிரியாக படிச்சிருக்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 5 ஏக்கர் இருக்குது. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதாவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம், என்னோடய பொண்ணை நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.